ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி. இறைவார்த்தையை தந்து நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வழித்துணையாக வந்து எங்களை வழி நடத்துகின்றேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களையும் உடைய பாதத்திலே தருகின்றோம், ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தை உடைய பாதத்திலே தருகின்றோம், ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய தூய ஆவியின் அருள் தந்து எங்களை வழி நடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 30ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ்வுற நீர் விடவில்லை. மிகவும் முக்கியமான இறைவார்த்தை. 2வது பகுதி, என்னை கண்டு என் பகைவர் மகிழ்வுற நீர் விடவில்லை. இதை சொல்வது யார்? தாவீது. நம் பகைவர் என்பவர் யார்? நமது அமைதியை, நமது மகிழ்ச்சியை, நமது வாழ்க்கையை, நமது கனவுகளை தகர்த்து விடுபவர்கள். அவ்வாறு தகர்த்து விடுகின்ற ஒன்று அதே பகைவர் என்று நாம் சொல்லுகிறோம். நம்மை அழிக்கின்ற ஒரு சக்தியே பகைவன். பகைவன் என்மேல் வெற்றி கொள்ள நீர் விடவில்லை என்று தாவீது கடவுளை பார்த்து உருக்கமாக வேண்டுகின்றார். இறை வார்த்தை கேட்கின்றவர்களை, அதை கடைபிடித்து வாழ்கின்றவர்களை அது பொதிந்து பாதுகாக்கும். இறை வார்த்தை பொதிந்து பாதுகாக்கும். நீங்கள் ஒன்றை நம்ப வேண்டும் அன்புமிக்கவர்களே, நான் இறை வார்த்தையின் சக்தியில், அந்த பலத்தில் நிற்கிறேன். எனது குடும்பம் இறை வார்த்தையில் நிற்கின்றது என்பதை நாம் அடிப்படையில் நம்ப வேண்டும். நாம் வாழ்வது நமது பலத்தில் அல்ல, மாறாக கடவுள் நம்மை பாதுகாப்பதில்தான், அந்த பலத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். எனவே தாவீது கடவுளை போற்றி புகழ்கின்றார், அவரை வாழ்த்தி உயர்த்துகின்றார். காரணம் என்னவென்றால், எனது அரணும், எனது கோட்டையும், எனது அடைக்கலமும் கடவுளே என்று தாவீது அந்த நேரத்திலே கடவுளை புகழ்கின்றார். கடவுள் என்னோடு இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார், கடவுள் என்னோடு இருக்கும்போது என் பகைவர் என்னை வெற்றி கொள்ள மாட்டார்கள், பகைவர் என் மீது ஆதிக்கம் செலுத்த மாட்டார்கள், மாறாக கடவுளே கேடயமாக இருந்து என்னை பாதுகாப்பார். அதனால்தான் என்னை கண்டு என் பகைவர் மகிழ்வுற நீர் விடவில்லை என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே பகைவர்கள் உண்டு. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் வளரக்கூடாது, நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற பகைவர்கள் உண்டு, நம்மை சுற்றிலும் உண்டு. அன்புமிக்கவர்களே, அவர்களின் மத்தியிலும் நாம் இந்த இறை வார்த்தையை பிடித்து கொண்டு பயணம் செய்யும் போது அந்த பகைவர்களை வெற்றி கொள்ளுகின்ற சக்தியாக, அரணாக, கேடயமாக, போர் வாளாக ஆண்டவர் நம் மீது இருக்கின்றார். எனவே அந்த சக்தியில் இந்த நாளிலே நடைபோடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இறை வார்த்தையின் வெளிச்சம் எல்லா இருளையும் அகற்றி நம்மை பாதுகாக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.